வணக்கம். திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா. இப்போ நான் முக்கியமான ஒரு பதிவு கொடுக்க போகிறேன். அது என்ன பதிவுன்னா, நம்ம பிசிஓடி பற்றி தாம்மா நான் கொடுக்க போகிறது. அதுக்கு என்னன்றதை விளக்கம் கொடுக்குறேன். இதை சொல்கிற மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. இதில் இந்த பிசிஓடி பிரச்சனை என்னென்னா, மாதவிடாய் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதவிடாய் பிரச்சனை நம்ம சரி பண்ணிட்டனாலுமே பல பிரச்சனை நம்மளுக்கு சரியாயிடுதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால் இது என்னெல்லாம் நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை தீரும்ன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேம்மா. சரிங்களா? அப்புறமா நான் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலுமே போதும். காலையிலேயே எழுந்துக்கணும்மா. ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது இதுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அதான் ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து 2 டம்ளர் தண்ணி நல்லா குடிங்க காலையில் பல்ல வளர்க்கணுன்னே. சரிங்களா? 3வது டீ காஃபிக்கு பதில் வெந்தயம் 100 கிராம்னு வச்சுங்க. ஓமம் 50, கருஞ்சீரகம் அந்த 50க்கும் கொஞ்சம் ஒரு 30 கிராம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது 3த்தையும் சும்மா கொஞ்சம் வறுக்கலாம், இல்லை வறுக்காமல் கூட அப்படியே கூட பொடி பண்ணிடலாம். மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதை 1 டம்ளர் தண்ணியில் அதை போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்து வடிகட்டி அதை குடிச்சிடணும். அதான் காஃபி. சரிங்களா? இதை ரெகுலராக பண்ணணும் நீங்கள். சரியா? இது 3த்தையும் அரைச்சி வடிகட்டி இதை குடிச்சிடுங்க. புரியுதுங்களா? அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு முட்டை ஆம்லெட் போட்டுங்க. பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது முளைக்கட்டிய பயிறு எடுத்து ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கேரட்டு, சால்ட்டு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் காரத்துக்கு அதை கொஞ்சம் தூவி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? இந்த பச்சை பயிரை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சாப்பிட்ட அது 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 ஒரு 4 ஹவர் நமக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது வயிறு அடைச்சிடும். பச்சை பயிறு உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு வெயிட் லாஸும் குறையும். புரியுதுங்களா? ஒரு 1/2 கிளாஸ் பால் தண்ணியாக இருக்கணும், அது எடுத்துக்கோங்க. அவ்வளோதாம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது முடிஞ்ச உடனே மதியம் என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, சாதம்னு எடுத்தால் 100 கிராம் தான். பீன்ஸ் பொரியல், காய்கறிங்க நிறைய எடுத்துங்க. பீன்ஸ் பொரியல் ஒரு 50 கிராம், 50 கிராம்ன்றத 100 கிராம் கூட எடுத்துங்க. கீரை எந்த கீரையோ ஒரு கீரை, அது ஒரு 50 கிராம். 1 டம்ளர் மோர். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு முட்டை. இதாம்மா சாம்பார், ரசம். இந்த சாதத்துக்கு ஏதோ கொஞ்சம் அதில் இந்த காயிலே போட்டு சாப்பிட்லாம். சாம்பார், ரசம் இருந்ததுன்னா அது போட்டு சாப்பிட்டுங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இதான் சாப்பாடு. 100 கிராம் மேலே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இது நடுப்பில் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வாக்கிங் போகலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையிலேயே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அப்படியே ரூம்லேயே கூட யோகா பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம். சரிங்களா? ஆனால் ரெகுலராக இதை பண்ணணும். பால் ஈவினிங் பால் 25 கிராமில் டிகேஷன் க்ரீன் டீ சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி பால் கொஞ்சமாக போட்டு டிகேஷன் நிறைய போட்டு அதை எடுத்துக்கோங்க. கருப்பட்டி போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கடுத்து இரவு கேட்டிங்கன்னா, இது நடுப்பில் இரவில் இந்த ரைஸ், நம்ம அரிசி தானே சாப்பிட்டோம் மதியமும். அதனால் இந்த மாதிரி வரகு, சாமை, தினை இது 3த்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அரைச்சி பவுட்ராக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை ஒன்ஸ் நம்ம காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் கஞ்சாவும் குடிக்கலாம், தப்பில்லை. இதை இந்த அரிசி மாவு இருக்குது இல்லை, தோசை மாவு, அந்த மாவு கூட ஒரு கரண்டி
இந்த மாவு கலந்து, இந்த பவுட்ரு 2 ஸ்பூன் கலந்து தோசை வாத்து சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து சிறுதானியமும் அடங்கியிருக்கு. ரைஸும் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதில உங்களுக்கு தொட்டுக்க என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அத வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது நைட்டுக்கு. சரிங்களா? அரிசி மாவு, அந்த இட்லி மாவோட சேர்த்து இதையும் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கங்க. என்ன, இது மாரி நீங்க ரெகுலரா இத பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், படிப்படியா உங்களுக்கு வந்து வெயிட்டும் குறையும். இதில ஒரு முக்கியமான என்னன்னா, நம்மோ கருப்பு கவுனி ரைஸ் இருக்கு பார்த்தீங்களாம்மா, அத வாங்கி ரைஸா சாப்பிட முடியாது. நீங்க லஞ்சுக்கு கூட நீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம், மெல்லணும். அது வேண்டாம். அந்த பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு, அந்த இப்போ இந்த வரகு கஞ்சி குடிச்சீங்கல்ல, காலையில நான் சொல்றேன்ல, அது ஒரு வேள சாப்பிட்றீங்கல்ல, டீ, காஃபிக்கு பதில் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்க. காலையில சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங்ல சாப்பிடலாம். அந்த மாரி சாப்பிடும்போது, இந்த கருப்பு கவுனியும் நீங்க எடுத்துக்கங்க. அது ஒரு வேளைன்னா, இது ஒரு வேள எடுத்துங்க. இந்த மாரி நீங்க சாப்பிடும்போது, உங்களுக்கு வெயிட் லாஸும் குறையும். வெயிட் லாஸ் குறைஞ்சதுன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா மென்சஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நீங்க நம்ம வேலையும் செய்றோம் இல்லையா? வேலை செய்யாதவங்க வீட்ல இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாக்கிங் போய் தான் ஆகணும். வாக்கிங் போங்க. சரிங்களா? வேலைக்கு போறவங்களால முடியாது. அவங்க வந்து யோகா பண்ணிட்டு போவாங்க. நீங்க இத வந்து வாக்கிங் போலாம். போயிட்டு நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வர்றதுக்கு வழிவகுக்கும்மா. கண்டிப்பா இத பண்ணுங்க. சரிங்களா? பண்ணி பலனடை மாரி இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து நீங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து ஒரு பதிவுல நான் குடுக்குறேன் நானு. இதுதாம்மா இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே, நடக்கணும், ஒண்ணு நடக்கணும். இல்ல எக்ஸர்சைஸ் ஏதாவது 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. கண்டிப்பா இது காலையில தூங்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் படுத்துன்னு தூங்கக்கூடாதும்மா இதுக்கு. டயர்டா தான் இருக்கும். ஆனா, நம்ம வந்து சாப்பாட்ட இந்த இந்த வெந்தயம், ஓமம் இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த பிசிஓடி இருந்ததுன்னா, அது கண்டிப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா குறையத்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. கருஞ்சீரகம், மென்சஸ் வர்றதுக்கு. சரிங்களா? அதனால இந்த தண்ணிய கண்டிப்பா குடிங்க. இந்த 3ம் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம். இத மறக்கவே மறக்காதீங்க. இத வாங்கி நான் குடுத்துருங்க. வெந்தயம் 100 கிராம்னா, ஓமம் 50 கிராம், சீரகம் ஒரு 40 கிராம். இது கொஞ்சம் குறைச்சுங்க. அவ்வளோதான். அதாவது நீங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, காலையில நீங்க இத குடிச்சு தான் ஆகணும். இத குடிக்க தான் நம்ம உடம்புல இது கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மென்சஸ் ரெகுலர் ஆகும். சரிங்களா? இது வந்து நீங்க ப பலனடையுமாறு கேட்டுக்கிறேன். இத பார்த்து இதில குடுத்துருக்க மாரி நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெகுலர் மென்சஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தேங்க்யூம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூம்மா.